குரூப் 1 குரூப் 2க்கான ஜிஎஸ் டெஸ்ட் சீரியஸ்ல இன்னைக்கு நம்ம டெஸ்ட் கொஸ்டின் தான் ரிவிஷன் பண்ண போறோம். இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். 50 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம வெயிட்டேஜ் வந்து அதிகமான மார்க்ஸ் வந்து அதுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அது 2வது பார்ட். 3 பார்ட்டா வந்து நம்ம பிரிச்சு வந்து போட்டுப்போம். எக்கனாமிக்ஸ் வந்து பெரிய டாபிக்ஸ் நிறைய சப்டைட்டிலோட நிறைய டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால 3 டெஸ்டா வந்து பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ செகண்டா வந்து என்ன டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொகையில இருந்து நம்மளுக்கு கவர் ஆகும். சமூக பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து கவர் ஆகும். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் மக்கள் தொகை அடர்த்தி குறித்த பின்வரும் கூற்றுகளுள் எது தவறானது? பீகார் மாநிலம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பீகார் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1106 நபர்களுடன் மிக உயர்ந்த மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 17 நபர்களுடன் மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தியை கொண்டுள்ளது. மேற்கு வங்காளம் மக்கள் தொகை அடர்த்தியில் இந்தியாவில் 3வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு வந்திருக்கணும். அதனால தவறானது கேட்டதுனால 3 மட்டும்தான் நம்மளுக்கு என்னது தவறானது. பாருங்க, மேற்கு வங்காளம் 1028 மக்கள் தொகை அடர்த்தியில வந்து இந்தியாவில் 2வது இடத்தில் உள்ளது. தமிழ்நாடு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தரவுகளின் சரியான கூற்று. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு தமிழ்நாடு 555. இது தேசிய சராசரியை விட அதிகம். 2001 2011 பத்தாண்டுகளில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் பாத்தீங்கன்னா 15.6% ஆகும் அப்படின்றது ரெண்டுமே வந்து சரியானதுதான். தமிழ்நாட்டில் மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாவட்டம் பெரம்பலூர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுதான் தவறானது. 1, 2 வந்து சரி. அப்புறம் என்னதான் மிக குறைந்த மக்கள் தொகை அப்படின்னா நீலகிரி தான். தமிழ்நாட்டில் மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலகிரி. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 288 பேர் இருக்காங்க. மக்கள் தொகையியல் ஆய்வுகளில் மக்கள் தொகை ஈவுத்தொகை என்பது எதை குறிக்கிறது? மக்கள் தொகை ஈவுத்தொகை அப்படிங்கிறது எதை சொல்றாங்க அப்படின்னா உழைக்கும் மக்கள் இருக்காங்க இல்லையா, 15ல இருந்து 64 வயசு வரைக்கும் உழைக்கும் மக்களினுடைய விகிதம் மற்றும் வயதினரை விட அதிகமாக இருப்பது அதுதான் நம்மளுக்கு மக்கள் தொகை ஈவுத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அதிகமா இருக்கிறது. மத்திய அரசின் தொழில்நுட்ப குழுவில் 2026ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கின்படி பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. 2026ஆம் ஆண்டில் இந்தியாவின் கச்சா பிறப்பு விகிதம் பாத்தீங்கன்னா 16.0 குறையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 2026இல் இந்தியாவில் கச்சா இறப்பு விகிதம் பாத்தீங்கன்னா பிறப்பு விகிதம் 16.0 வந்து குறையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இறப்பு விகிதம் அப்படின்னா 7.2 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 10% கீழே குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1% கீழே தான் குறையும். வளர்ச்சி விகிதம் 1% கீழே தான் குறையும். 10% அப்படிங்கிறது தவறானது. 1, 2 மட்டும்தான் சரி. மொத்த கருவுறுதல் விகிதம் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது 2026இல் இலக்குகள். தற்போதைய நிலவரம் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடு. தவறானது பாத்தீங்கன்னா பி மட்டும்தான் தப்பு. 2026ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் ஒட்டுமொத்த டிஎஃப்ஆர் மாற்றீட்டு மட்டமான 2.1 விட குறைவாக இருக்கும். 2.1 விட கம்மியா இருக்கும்னு தான் மதிப்பிட்டிருப்பாங்க. அதனால அது வந்து சரியானதுதான். தமிழ்நாடு ஏற்கனவே 1.7 என்ற டிஎஃப்ஆர் அளவை எட்டி மக்கள் தொகையை நிலைப்படுத்தும் அட்வான்ஸ் நிலையை அடைந்துள்ளது அப்படிங்கிறது சரியானது. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலம் 2026க்குள் 1.6 என்ற மிக குறைந்த டிஎஃப்ஆர் நிலையை எட்டிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் பீகார் அப்படிங்கறது அதிக டிஎஃப்ஆர், அதாவது 2.2க்கு மேல போயிடும் அப்படிங்கறதுதான் சரி. 1.6 குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தவறானது. இந்திய அரசியல் அமைப்பில் மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் குடும்ப கட்டுப்பாடு பத்தி எந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா பொது பட்டியல்ல சேர்த்திருப்பாங்க. 1976 42வது சட்ட திருத்தம் மூலமா சேர்த்திருப்பாங்க. இந்தியாவின் குடும்ப கட்டுப்பாடு வரலாற்று திட்டங்களை அவற்றில் தொடங்கப்பட்ட ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்தணும். ஆண்டு அந்த இயர் பிரகாரம் இயர் தெரியும். ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரிசைப்படுத்த சொல்லியிருப்பாங்க. அந்த வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இயர்ஸ் அக்யூரேட்டா தெரிஞ்சா மட்டும்தான். இப்ப இயர் மட்டும் இல்ல, மந்த் கூட என்ன பண்ணிருப்பாங்க கேட்டிருப்பாங்க. ரெண்டுமே ஒரே இயரா இருக்கும்.
மந்த் வேரியேஷனா இருக்கும். அதனால அதையும் நல்லா எடுத்துக்கிட்டா பார்த்து படிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகின் முதல் தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1952ல குடும்ப கட்டுப்பாடு திட்டம் பெயர் மாற்றம் பாத்தீங்கன்னா தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் குடும்ப நல திட்டமா பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. இது 1977. ஈன்றோமை இனப்பெருக்கம் மற்றும் குழந்தைகள் சுகாதார திட்டம் RCH 1997. இயர் பாருங்க ஃபர்ஸ்ட் 2 அப்புறம் 1 அப்புறம் 3. என்னது ஏதான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் 1952, குடும்ப நல திட்டம் 1977, RCH திட்டம் 1997. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பின்வரும் கூற்றுக்களுள் எது சரி? 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் 18வது மற்றும் சுதந்திர இந்தியாவில் 5வது கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறானது. இந்தியாவின் முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 மேயோ பிரபு காலத்துல தொடங்கப்பட்டது. முதன்முறையா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு, முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு இருக்கு. முதன்முறையா பாத்தீங்கன்னா மேயோ பிரபு காலத்துல 1872ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 1881 ரிப்பன் பிரபு காலத்துல அது முழுமையடைஞ்சிருக்கு. அது சரியானதுதான். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தலைமை பதிவாளர் மற்றும் கணக்கெடுப்பு ஆணையத்தால் நடத்தப்படுகிறது. உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே நடத்தப்படுது அப்படிங்கறதுனால 2, 3 சரிதான். இப்ப ஃபர்ஸ்ட்ல என்ன தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டில் நடைபெற்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவின் இப்ப பாத்தீங்கன்னா எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்திருக்கும். இந்தியாவின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுதந்திர இந்தியாவுல பாத்தீங்கன்னா அது 7வது கணக்கெடுப்பா சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தின் கீழ் பயன்படுத்தப்படும் தற்காலிக மற்றும் நிரந்தர முறைமைகள் குறித்த கீழ்கண்டவற்றுள் தவறானது அப்படின்னா வாசக்டமி குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிறப்ப மக்கள் தொகை அப்படின்னா கண்டிப்பா இந்த இதை நீங்க படிச்சுதான் ஆகணும். குடும்ப கட்டுப்பாடு ஃபேமிலி பிளானிங் படிச்சுதான் ஆகணும். வாசக்டமி அப்படிங்கிறது ஆண்களுக்கான ஒரு நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை. யூபக்டமி அப்படிங்கிறது பெண்களுக்கான ஒரு நிரந்தர அறுவை சிகிச்சை. மகாத்மா காந்தி இந்தியாவின் முதல் குடும்ப கட்டுப்பாடு கொள்கையாக செயற்கை முறையை தீவிரமாக ஆதரித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவரு ஆதரிச்சிருக்க மாட்டாரு. குடும்ப கட்டுப்பாடு பெரியார் தான் அதை பத்தி பேசியிருப்பாங்க. காப்பர்ட்டி என்பது ஒரு தற்காலிக ஒரு கருத்தடை சாதனமா பார்க்கப்படுது. அதனால என்ன தவறு கேட்டதுனால சி தான் தவறானது. இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பிரிவு மக்களினுடைய ஆரோக்கியம், ஊட்டச்சத்து மற்றும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி வாழ்வாதாரத்தை உயர்த்த அரசுக்கு வழிகாட்டுகிறது அப்படின்னா பிரிவு 39B சொல்லியிருக்கோம். பிரிவு 47 என்ன பண்ணிருப்பாங்க, வாழ்வாதாரத்தை உயர்த்துறதை பத்தி ஆர்டிகல் ரொம்ப முக்கியம். எப்ப நீங்க எது படிச்சாலும் ஆர்டிகளோட கனெக்ட் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது. 2026ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் பிறப்பு விகிதம் மற்றும் முதியோர் மக்கள் தொகை குறித்த சரியான கூற்று. தமிழ்நாட்டில் கச்சா பிறப்பு விகிதம் தேசிய சராசரியை விட மிக குறைந்த அளவான 13.5 நெருங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரியானதுதான். ஒண்ணு மட்டும்தான் சரி. குறைந்த பிறப்பு விகிதம் காரணமாக 2026 தமிழ்நாட்டில் முதியோர்களில் 60 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை விகிதம் கணிசமாக குறையும் இல்ல அதிகரிக்கும். குறையாது அதிகரிக்கும் அப்படிங்கறதுனால 2 தப்பு. இந்திய மக்கள் தொகை வரலாற்றில் பெரும் பிரிவினை ஆண்டு என்று அழைக்கப்படும் ஆண்டு, அதற்கான காரணம் என்ன? 1921. 1921ல மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் எதிர்மறையாக பதிவான கடைசி ஆண்டு அப்படிங்கறதுனாலதான் அத மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2011, 21 அந்த ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா பஞ்சம் மற்றும் தொற்று நோய்களால் இந்தியாவுல மக்கள் தொகை வளர்ச்சி அப்படிங்கிறது 0.31% குறைஞ்சதுனால இது அதிகரிச்சிருக்கு. அதான் பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000 கீழ் அமைக்கப்பட்ட தேசிய மக்கள் தொகை ஆணையம் அப்படிங்கிறது நேஷனல் கமிஷன் ஆஃப் பாப்புலேஷனுடைய தலைவர் யாரு? தேசிய மக்கள் தொகை ஆணையத்தினுடைய தலைவர் அப்படின்னா இந்திய பிரதமர். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் எவை? மிக குறைந்த பாலினம் கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா. யூனியன் பிரதேசம் அப்படின்னா டாமன் டையூ.
ஹரியானா மாநிலம் மிக குறைந்த பாலின விகிதத்தையும், அதாவது 879 தான் இருக்காங்க. யூனியன் பிரதேசங்கள்ல டாமன் மற்றும் டையூ அப்படிங்கிறது மிக குறைந்த பாலின விகிதம் 618 வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மிக குறைந்த மாநிலம் அப்படின்னா ஹரியானா, மிக குறைந்த யூனியன் பிரதேசம் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாமன் டையூ. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மிக குறைந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்களில் சரியானது அப்படின்னா தர்மபுரி, சேலம் தான். மிக குறைந்த பாலின விகிதம் தர்மபுரி, சேலம். தமிழ்நாட்டில் தர்மபுரி எவ்வளவு 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க அப்படிங்கறத வச்சுதான் என்ன பண்ணுவாங்க, இந்த பாலின விகிதம் வந்து பார்ப்பாங்க. தர்மபுரியில 946 இருக்காங்க, சேலத்துல 954 இருக்காங்க. ஆகிய மாவட்டங்களில் மிக குறைந்த பாலின விகிதத்தை கொண்டுள்ளது. ஒரு நாட்டின் பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதமும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் தொகை மாற்ற கோட்பாட்டில் எந்த நிலையை சார்ந்தது? இந்தியாவின் தற்போதைய நிலை என்ன அப்படின்னா, முதல் நிலை இந்தியாவில் தற்போது 3ஆம் நிலையில் உள்ளது. இந்தியாவில வந்து 3வது நிலையில இருக்கு. இப்ப ஒரு நாட்டின் பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதமும் மிக அதிகமாக இருக்கும் நிலை முதல் நிலை. மக்கள் தொகை மாற்ற கோட்பாட்டில் எந்த நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது நிலையில இருக்கு. இறுதி பகுதியில வந்து இருக்கு. 3 பகுதியா இருக்கு. பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம் அதிகமாக இருப்பது அப்படிங்கிறது முதல் நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் தற்போது பிறப்பு விகிதம் வேகமாக குறைந்து வரும் 3ஆம் நிலையின் இறுதி பகுதியில் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம் மற்றும் அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம், எழுத்தறிவு கொண்ட விகிதம் வந்து மாநிலம் என்னன்னு கேக்குறாங்க. இந்தியாவின் ஒட்டுமொத்த எழுத்தறிவு விகிதம், அதுல அதிக எழுத்தறிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளம் 74.04 இந்தியா. அதுல அதிகமானது 94% பெற்று கேரளா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்க. தமிழ்நாட்டில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் மற்றும் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம், மக்கள் தொகை கொண்ட மாவட்டமும் சென்னை தான், அடர்த்தி கொண்ட மாவட்டமும் சென்னை தான். தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டம் அதிக மக்கள் தொகை, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா 26,553 நபர்களுடன் மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தியையும் கொண்டுள்ளது. இந்தியாவில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிகாரப்பூர்வமாக வாசகம் அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சுன்னா, நமது கணக்கெடுப்பு நமது எதிர்காலம், நமது கணக்கெடுப்பு அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 2011. தமிழ்நாட்டு பள்ளி மாணவர்களின் கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக கொரோனா பொது முடக்க காலத்திற்கு பிறகு கொண்டு வரப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, பள்ளி நேரத்திற்கு பிறகு மாணவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று தன்னார்வலர் மூலம் கற்றல் திறனை மேம்படுத்துதல். நான் கிளாஸ்ல கூட சொல்லியிருந்தேன், ஆன்லைன்ல படிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த கொரோனா பீரியட்ல ஆன்லைன்ல நிஜமாலே அவங்க படிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு வீட்டுக்கே போய் கொஞ்சம் வந்து ஈவினிங் மாலை நேரத்துல அவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தன்னார்வலர்கள் மூலமா பக்கத்துல இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் போவாங்க. அதான் இல்லம் தேடி கல்வி திட்டம். இந்திய அரசியல் அமைப்பில் கல்வி தொடர்பான சட்ட பிரிவுகளை பொருத்துக. 21A 6 முதல் 14 வயது உரையுள்ள குழந்தைகளுக்கு இலவச கல்வி. பிரிவு 30 என்ன குறிப்பிடும் அப்படின்னா, சிறுபான்மையினருக்கான கல்வி நிறுவனங்களை நிறுவக்கூடிய உரிமை. 45 அப்படிங்கிறது 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான ஆரம்ப பராமரிப்பு மற்றும் கல்வி. பிரிவு 350A அப்படிங்கிறது தாய்மொழி கல்விக்கான வசதிகள். ஏதான் வந்து ஆன்சர். தமிழ்நாடு அரசு 2024-25 நிதியாண்டில் அறிமுகப்படுத்தி 2026 வெற்றிகரமாக செயல்படுத்தி வரக்கூடிய தமிழ் புதல்வன் திட்டத்தின் நோக்கம் என்ன? தமிழ் புதல்வன் திட்டம் எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசு பள்ளியில 6 முதல் 14 6ல இருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வியில் சேரும் மாணவர்களின் வங்கி கணக்குல 1000 செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுமை பெண் மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. புதுமை பெண் அப்படிங்கிறது பெண்களுக்கு 1000 உதவித்தொகை கொடுப்பாங்க. இதுல ஆண்களுக்கு 1000 வந்து கொடுக்கறது தான் தமிழ் புதல்வன் ஸ்கீம். போன குரூப் 2 நடத்தும் போதே நான் என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா, திட்டங்கள் தமிழக அரசினுடைய திட்டங்கள் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் உங்களுக்கு தனியாவே ஒரு வீடியோவே போட்டிருந்தேன்.
அது பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டம். நான் முதல்வன் திட்டம் குறித்த பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. இது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களினுடைய காலேஜ் மாணவர்களினுடைய தனித்திறமைகளை அடையாளம் கண்டு அதனை மேம்படுத்துவதற்கான ஒரு முதன்மை திட்டம். இந்த நான் முதல்வன் ஸ்கீம் மூலமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் வந்து போட்டித் தேர்வுல வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அப்படிங்கிறப்போ பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு முதன்மை திட்டமா அது பார்க்கப்படுது. இத்திட்டத்தின் கீழ் 2026ஆம் ஆண்டிற்குள் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த திறன் பயிற்சிகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு சாதிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் முற்றிலுமாக ஆஃப்லைன் வகுப்பறை மூலமாக மட்டுமே செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான டிஜிட்டல் தளம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது 1, 2 சரிதான். இத்திட்டம் நான் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரத்யேக ஆன்லைன் போர்ட்டல், மின்கற்றல் வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் இதுக்காக ஓபன் பண்ணியிருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக வெற்றிக் கழகம் மாணவர்களுக்கு முன்வைத்துள்ள கல்விசார் கொள்கை மற்றும் மாநாட்டு அறிவிப்புகளில் இடம் பெறாதது எது? இடம் பெறாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா டி வந்து இடம் பெறல. உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு பிணையமற்ற கல்வி கடன் 20 லட்சம் வரை வழங்கப்படும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயரில் தமிழகம் முழுவதும் 1000 மாதிரி குடியிருப்பு பள்ளிகள் 1000 மாதிரி குடியிருப்பு பள்ளிகள் அமைக்கப்படும். பட்டப்படிப்பு முடித்து வேலையில்லாமல் இருக்கக்கூடிய பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 4000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். எல்லாமே சரி. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களில் 100% ஆங்கில வழி கல்வி மட்டுமே கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிக்கு பாத்தீங்கன்னா தமிழ் வழி கல்வி மற்றும் மாநில சுயாட்சி அடிப்படையில் கல்விக்கு முன்னுரிமை அளிப்பதாக குறிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் தற்போது மாநிலம் முழுவதும் உள்ள தொடக்க பள்ளிகளுக்கு அது விரிவுபடுத்தியிருக்காங்க. மாணவர்களின் சேர்க்கையும் ஊட்டச்சத்தையும் அது அதிகரிக்கிறது. சென்னை மாநகராட்சியில முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடி, இந்திய அறிவியல் கழகம் போன்ற இந்தியாவில் புகழ்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதை ஊக்குவிக்க தொடங்கப்பட்ட திட்டம் அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களுக்காக 7.5% உள்ஒதுக்கீடு மற்றும் நிதி உதவி திட்டம். இதுதான் ஆன்சர். தமிழ்நாடு பட்ஜெட் 2025-26 படி அரசு பள்ளிகளை தொழில்நுட்ப ரீதியாக மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட முக்கிய உள்கட்டமைப்பு நடவடிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளிலும் அதிவேக இணைய வசதிகளுடன் கூடிய ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் ஹைடெக் ஆவணங்கள் அமைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. அனைத்து உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் அதிவேக இணைய வசதியுடன் கூடிய ஒரு ஹைடெக் கிளாஸஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுதான். பட்டியலிடப்பட்ட சாதியினர் மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் மாணவர்களின் பள்ளி சேர்க்கை மற்றும் தக்கவைப்பு விகிதத்தை அதிகரிக்க மத்திய மாநில அரசுகளால் கொண்டு வரப்பட்ட ஆசிரம பள்ளிகள் அதாவது ஏகலைவா மாதிரி குடியிருப்பு பள்ளிகள் எங்கு அமைக்கப்படுகின்றன? கல்வியில பின்தங்கியவங்க இருப்பாங்க, பழங்குடியினர் இருப்பாங்க இல்லையா, மலைப்பகுதிகள்ல இருப்பாங்க. அவங்களுக்கு அதிகமாக வாழக்கூடிய மலை கிராம பகுதிகளில் தான் இதை அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆசிரம பள்ளிகளையும் ஏகலைவா மாதிரி பள்ளியும். மத்திய கல்வி அமைச்சகத்தின் தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் இந்தியாவில் பிற மாநிலங்களை விட முதன்மையாக திகழ்வதற்கான காரணிகள். கல்லூரிகளுக்கு வழங்கப்படும் தாராளமான மாநில அரசின் நிதி உதவி மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் அது மூலமாகவும் மாற்றத்திற்கு ஏற்ப உருவாக்கப்பட்ட கல்வியினுடைய பன்முகைத்தன்மை காரணமாகவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதன்மையா இருக்குது. மண்டல வாரியாக பரவலாக்கப்பட்டு தொடக்க கல்வி நிறுவனங்கள் அதாவது சமச்சீருடைய சமூக கல்வி வளர்ச்சி அப்படிங்கிறது என்னது இது தப்புதான். பாருங்க தமிழ்நாட்டில் சிறந்த உள்கட்டமைப்பு பரவலாக்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் மற்றும் உழைக்கும் ஆற்றலுக்கு ஏற்ப கல்வியினுடைய பன்முகத்தன்மை ஆகியவை NIRF தரவரிசையில் முதலிடம் பெற முக்கிய காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இது வந்து வராது. இந்தியாவில் தேசிய கல்வி நாள்
ஆண்டுதோறும் எந்த நாளில் கொண்டாடப்பட்டு வருகிறது? இது யாருடைய பிறந்த நாளை குறிக்கிறது? தேசிய கல்வி நாள் அப்படின்னா நவம்பர் 11 மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து அவங்களுடைய பிறந்த நாளை தான் என்ன பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. நம்ம உங்களுக்கான கேள்வி, கல்வி வளர்ச்சி நாள் எப்ப கொண்டாடப்படுது, யாரோட நினைவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்தியாவில் முதல் கல்வி அமைச்சரான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் நவம்பர் 11 தேசிய கல்வி நாளாக நேஷனல் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் பள்ளி சாரா மற்றும் முதியோர் கல்வி இயக்கத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் நோக்கம் என்ன அப்படின்னா 15 வயசுக்கு மேற்பட்ட முற்றிலும் எழுத படிக்க தெரியாத முதியோர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவை வழங்கக்கூடியது அப்படின்றதுதான் சரியானது. இந்தியாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 2022ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. கல்வி மற்றும் வேலை வாய்ப்பை இணைக்கக்கூடிய கல்வி புரட்சி திட்டத்தின் கீழ் தாவேகா அரசு உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்த ஆண்டுதோறும் எத்தனை இளைஞர்களுக்கு கட்டாய ஊதியத்துடன் கூடிய தொழிற்பயிற்சி வழங்க திட்டமிட்டுள்ளது? ஆண்டுக்கு 5 லட்சம் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 5 லட்சம் இளைஞர்களுக்கு கட்டாய ஊதியத்துடன் கூடிய தொழிற்பயிற்சி கிடைக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்களுக்கு மாதந்தோறும் 5000 முதல் 8000 வரையிலான உதவித்தொகையுடன் கூடிய ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. தாவேகா அரசு தனது தூய்மையான நிர்வாக வரைபடத்தில் அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளில் அரசியல் தலையீடு இருக்கும் என அறிவித்துள்ளது அப்படிங்கிறது தவறானது. மதம் மற்றும் பாலின சார்பற்ற நடுநிலையான ஒரு ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்வதுதான் அதன் முதன்மை நோக்கம். இது வந்து நான் சொல்லியிருக்கேன். டிவிகே அரசு போடப்பட்டுள்ள திட்டங்கள் அப்படிங்கறதுலயே நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க சொன்ன இதே வந்து ஊழலற்ற ஒரு ஆட்சி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கறதுனாலதான் அந்த ஊழலற்ற வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை வந்து உறுதி செய்வது அதனுடைய முதன்மை நோக்கமா இருந்திருக்கு அப்படிங்கிறது. அதனால ஆர் வந்து சரியானது. ஆன்சர் பாத்தீங்கன்னா கூற்று ஏ தவறு, ஆர் சரி. என்ன தவறு அப்படின்னா தாவேகாவின் 40 அம்ச ஆட்சி நிர்வாக கொள்கையில் முதல் விதியே அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு நியமனங்களில் அரசியல் தலையீடுகளை முற்றிலுமாக ஒழித்து தகுதியின் அடிப்படையில் மட்டுமே பணிகளை வழங்குவது அப்படிங்கறதுனால அது வந்து தப்பு. தமிழக அரசின் வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் மற்றும் டிஜிட்டல் ஆளுமை திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு சேவைகள் எவ்வாறு திட்டமிடப்பட்டுள்ளன? வேலைவாய்ப்பு சேவைகள் எவ்வாறு திட்டமிட்டிருக்கு? இது பொதுமக்கள் 21 நாட்கள் தங்களின் வேலைவாய்ப்பு மற்றும் சான்றிதழ் சேவைகளை எவ்வித ஊழலும் இன்றி டிஜிட்டல் முறையில் பெற இது வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் பயன்படுது. 21 நாள்ல இந்தியாவிலேயே முதலாக பள்ளிகளில் மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டம் எந்த மாநிலத்தில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? தமிழ்நாடுல பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏழை எளிய குழந்தைகளினுடைய பள்ளி சேர்க்கையை அதிகரிக்கவும் பசியை போக்கவும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களால் தமிழ்நாட்டின் முதலில் மதிய உணவு திட்டம் அப்படிங்கறத அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்றப்போ நீதி கட்சி கொண்டு வந்திருப்பாங்க. மதிய உணவு திட்டம் யார் கொண்டு வந்தாங்க, எந்த இயர்ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. 2026-27 மத்திய பட்ஜெட்டில் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மற்றும் தேசிய சுகாதார இயக்கத்தின் பங்கு குறித்த சரியான கூற்று. சுகாதாரத்துறைக்கு 1,06,530.42 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட 10% அதிகம். 2026-27 ஆண்டில் அமைச்சகம் தனது மொத்த பட்ஜெட்டில் வந்து 48% தொகையை இந்த என்ஹெச்எம் தேசிய சுகாதாரத்துக்கு செலவிட திட்டமிட்டு உள்ளது அப்படிங்கிறது 48% அப்படிங்கிறது தவறானது. ஏன்னா ஒண்ணு மட்டும்தான் சரி. 1,06,530.42 கோடி தான். ஆனா 37% தேசிய
சுகாதார இயக்கத்திற்கு என்ன பண்ணியிருப்பாங்க, வலுப்படுத்த அமைக்கப்பட்டிருப்பாங்க. 48% அப்படிங்கிறது தவறானது. டாக்டர் ஜெயா தாக்கர் எதிர் இந்திய அரசு வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா, மாதவிடாய் சுகாதாரம். வாழ்வதற்கான ஒரு உரிமை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பிரிவு 21. அதுல இந்த மாதவிடாய் சுகாதாரம் பத்தி சொல்லியிருப்பாங்க டாக்டர் ஜெயா தாக்கர். உச்சநீதிமன்றம் டாக்டர் ஜெயா தாக்கர் எதிர் இந்திய அரசு வழக்கில் மாதவிடாய் சுகாதாரம் என்பது பிரிவு 21 கீழ் வாழ்வுரிமை பகுதி என்றும் பள்ளிகள்ல மாணவிகளுக்கு இலவச சானிட்டரி நாப்கின் வழங்கக்கூடியது கட்டாயம் என தீர்ப்பளித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது பாத்துக்கோங்க. மாதவிடாய் சுகாதாரம் பத்தியும் ஜெயா தாக்கர். தமிழ்நாட்டில் 25, 26 நிதிநிலை அறிக்கையில் மாநில அளவிலான முதன்மை புற்றுநோய் மையமாக தன்னாட்சி அந்தஸ்துடன் தரம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்ட மருத்துவமனை அப்படின்னா, அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை பாத்தீங்கன்னா மாநில அளவில் 800 படுக்கைகள் கொண்ட தன்னாட்சி புற்றுநோய் மையமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பட்ஜெட் 2025, 26 பெண்களிடையே கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக 14 வயது உடைய அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் எந்த தடுப்பூசி போடும் திட்டம் ரூபாய் 36 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா, HPV தடுப்பூசி போடுறாங்க. HPV தடுப்பூசி. பச்சிளம் குழந்தைகளுக்கான சுகாதார சேவையை வலுப்படுத்த 2026 ஜூன் மாதத்தில் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட பிறப்பு முதல் 36 மாத வயது வரையிலான விரிவான பராமரிப்பு வழங்கக்கூடிய ஒரு புதிய திட்டம் அப்படின்னா, சமக்கர சித்த பால் ஸ்வஸ்திய காரியகிரம். சமக்கர சிக்ஷா பால் ஸ்வஸ்திய காரியகிரம். இப்ப பாத்தீங்கன்னா SSBSK அப்படிதான் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க விரிவா அதை பத்தி தெரியல அப்படின்னா இது என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சோ அந்த ஆங்கிலத்துக்கான அந்த முதல் எழுத்துக்களை சேர்த்து என்ன பண்ணிடுறாங்க, போன குரூப் எல்லாம் அப்படிதான் கேட்டிருந்தாங்க. பாருங்க, சமக்கர சித்த பாஸ்வஸ்திய காரியகிரம் அப்படிங்கிறது இது JP நட்டாவால் பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்புக்காக இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. மத்திய சுகாதாரத்துறை. இந்திய அரசியலமைப்பில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளில் எந்த விதி பொது சுகாதாரத்தை மேம்படுத்துறத பத்தி DPSP சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம். விதி 47. தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற மக்களை தேடி மருத்துவ திட்டம் பற்றிய திட்டம் பற்றிய தவறான கூற்று அப்படிங்கிறது மக்களை தேடி மருத்துவம். மக்களை தேடி மருத்துவம் போறது அப்படிங்கிறப்போ இத்திட்டம் 2021 ஆண்டில் தொடங்கப்பட்டது. தொற்றா நோய்களுக்கான சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்தத்தை கண்டறிந்து வீடுகளுக்கே மருத்துவம் வழங்குவதை நோக்கமாக கொண்டது அப்படிங்கிறது சரியானது. இத்திட்டத்தின் கீழ் 5 கோடிக்கும் அதிகமான வீடுகள் நேரடியாக காப்பீடு செய்யப்பட்டுள்ளன அப்படிங்கிறது தவறானது. இச்சேவை வழங்குவதில் மகளிர் சுகாதார தன்னார்வலர்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கிறது சரியானது. மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு காப்பீட்டு திட்டம் கிடையாது. நேரடியாக வீடுகளுக்கே சென்று அது தொற்றா நோய்களுக்கே கண்டறிந்து இலவச மருந்து வழங்கக்கூடிய ஒரு களப்பணி திட்டமா பார்க்க வருது. அதனால அந்த அமௌண்ட் கொடுத்திருக்கிறது தவறானது. பின்வரும் இந்திய அரசியலமைப்பு விதி தொழிலாளர்களின் ஆரோக்கியம் மற்றும் வலிமையை பாதுகாக்கக்கூடிய குழந்தைகள் தங்களின் இளம் பருவத்தினரின் நலுவடையாமல் தடுப்பது பற்றி குறிப்பிடுகிறது. விதி 39 குறிப்பிடுவாங்க. தொழிலாளர்களினுடைய ஆரோக்கியம் பத்தி. தமிழ்நாடு அரசினுடைய புதுமை பெண் திட்டம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி சேரும் மாணவிகளுக்கு வழங்கப்படக்கூடிய மாதாந்திர உதவித்தொகை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அதை மாத்திதான் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேசிய குடற்புழு நீக்க தினம். தேசிய குடற்புழு நீக்க தினம் 2026 பிப்ரவரி 10 அன்று 1 முதல் 19 வயது வரையிலான குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய மாத்திரை அப்படின்னா அது அல்பெண்டசோல் தான் வழங்குவாங்க. குடல் புழுக்காக பூச்சி மாத்திரை.
இந்திய அரசியலமைப்பில் 42வது விதி எதனை உத்தரவாதம் செய்கிறது? நியாயமான வேலை வாய்ப்பு மற்றும் மகப்பேறு நிவாரணம் பத்தி குறிப்பிடுது. மகப்பேறு விடுப்பு பத்தி சொல்லியிருக்கும். தமிழ்நாட்டில் 2026 அரசு மருத்துவமனைகளில் ஓபி முன்பதிவு மற்றும் டிஜிட்டல் ஓபி கார்டுகளை பெற அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் சாட்பாட் சேவை அப்படின்னா நலம் ஏஐ. இந்தியாவில் தொழில் முனைவோர் சூழலை மேம்படுத்தவும் புதிய கண்டுபிடிப்புகளை ஆதரிக்கவும் தொடங்கப்படக்கூடிய ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 2016 என்ன பண்ணிருப்பாங்க? ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இந்தியாவில் மொத்த தொழிலாளர்களில் சுமார் 90%க்கும் அதிகமானோர் எந்த துறையின் கீழ் 90%க்கு அதிகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்படாத துறையில தான் வேலை பார்க்கறாங்க. முறையான வேலை வாய்ப்பு, பாதுகாப்பு, நிலையான ஊதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு இல்லாத விவசாய கூலிகள், கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் போன்றவர்கள் ஒழுங்கமைக்கப்படாத துறையிலேயே இந்தியாவில் பெரும்பாலான தொழிலாளர்கள் உள்ளன. கிராமப்புற இளைஞர்களின் தொழில் சார்ந்த திறன்களை வழங்கி வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் நோக்கில் செயல்படுத்தக்கூடிய தீனதயாள் உபாத்யாயா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்பு என்ன அப்படின்னா 15 வயசு வரைக்கும். இது கிராமப்புற ஏழை இளைஞர்களினுடைய திறனை மேம்படுத்துறதுக்கானதுதான். சிறப்பு பிரிவினருக்கு 45 ஏஜ். பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. இந்தியாவில் வேலை வாய்ப்பு மற்றும் வேலையின்மை புள்ளி விவரங்களை சேகரித்து வெளியிடக்கூடிய முதன்மை அமைப்பு தான் அப்படிங்கிறது இந்த நேஷனல் சென்சஸ் தான். தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகம் செயல்படுகிறது. குறிப்பிட்ட கால இடைவெளியிலான தொழிலாளர் திறன் ஆய்வு மூலம் தற்போதைய வாராந்திர நிலை மற்றும் சாதாரண நிலை ஆகிய 2 அளவீடுகளாலும் இது கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறது சரி. மூணாவது கூற்று தவறானது. 1, 2 மட்டும்தான் சரியானது. தொழிலாளர்களினுடைய புள்ளி விவரங்களை NSSO மற்றும் PLFS துல்லியமாக அளவிடப்படுகிறது. இந்த NSSO, PLFS அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. துல்லியமாக அளவிடப்படுகிறது. ஆனால் உலக தமிழ்நாடு வேலையின்மை தினம் என்பது அதிகாரப்பூர்வமாக உலகளாவிய தினமாக என்ன பண்றது இல்ல, மத்திய அரசால அறிவிக்கப்படல அப்படிங்கறதுதான். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் 2026 ஆண்டிற்கான தமிழ்நாடு வேலையின்மை தின அறிக்கையை அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால அது தப்பு. தமிழ்நாடு அரசின் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் வளர்ச்சி திட்டம் NEE நீட் பற்றிய சரியான கூற்றுக்களை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1, 3 சரி. இத்திட்டத்தின் கீழ் முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களாக மாறும் படித்த இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது அப்படின்றது சரியானது. இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பயனாளிகள் குறைந்தபட்ச ஏதேனும் ஒரு பட்டய படிப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு பட்ட டிப்ளமோ அல்லது ஒரு கல்வி தகுதி பெற்றிருக்கணும், அதுக்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுல படித்த நீட் திட்டம் தமிழகத்தில் படித்த மற்றும் முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு 30% வரை மூலதன மானியத்துடன் கூடிய கடன் உதவியை வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 80% வரை, இது 75 லட்சம் வரை மானியமாக வழங்க அரசு வழிவகை செய்கிறது அப்படிங்கிறது 35% தான். ரெண்டுமே தப்பு. என்ன கொடுத்திருப்போம் அப்படின்னா மாநிலங்களுக்கு இடையேயான புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சட்டம் அப்படிங்கிறது 1979 படி வெளிமாநில தொழிலாளர்களுக்கு உள்ளூர் தொழிலாளர்களை விட குறைவான ஊதியம் வழங்க ஒப்பந்தக்காரர்களுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் உண்டு அப்படின்றது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு இடம்பெயர்வு, அதாவது அலவன்ஸ் மற்றும் தங்குமிட வசதிகள் முதலாளிகள் வழங்குவதால் ஊதிய குறைப்பு அப்படிங்கிறது அதை அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா இச்சட்டம் பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அப்படின்னாவே அவங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கறதுதான். அதனால
ஊதிய குறைப்பு செய்வது அப்படிங்கிறது சட்டவிரோதம் பார்க்கப்படுது. பிரதமரின் வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டம் பற்றிய பின்வரும் நிபந்தனைகளில் எது வந்து தவறானது? எது தவறானது? கேள்வி ரொம்ப முக்கியம். தவறானதா சரியானதா? தவறானது பாத்தீங்கன்னா பி தான் வந்து தவறானது. அது என்னன்னு பார்ப்போம். சரியானது பார்த்துப்போம். இத்திட்டமானது மத்திய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுது. கிராமப்புறங்களில் தொழில் தொடங்க விரும்பும் பொது பிரிவினருக்கு கிராமங்கள்ல 25% மானியமும், சிறப்பு பிரிவினருக்கு 35% மானியமும் வழங்கப்படுது. இத்திட்டத்தின் கீழ் உற்பத்தி துறையில் 10 லட்சத்துக்கு மேல முதலீடு செய்ய குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உற்பத்தி துறையில் 25 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே 50 லட்சம். இத்திட்டத்தின் கீழ் உற்பத்தி துறைக்கான அதிகபட்ச மதிப்பு பாத்தீங்கன்னா 50 லட்சம் ஆகும். குறைந்த முதலீடு திட்டங்களுக்குமான மானியம் உண்டு அப்படின்றது. அதனால இது வந்து தப்பு. பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய கடன்களையும் அவற்றின் நிதி வரம்புகளையும் 3ஆ பிரிச்சிருப்பாங்க. முத்ரா திட்டம் அப்படிங்கிறது சிசுனா 50,000 வரைக்கும், கிஷோர் 50,000ல இருந்து 5 லட்சம் வரைக்கும், தருண் பாத்தீங்கன்னா 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும். ஏதான் வந்து ஆன்சர். முத்ரா திட்டத்தில் சிசு என்பது ஆரம்ப நிலைனால 50,000. அப்புறம் வந்து அது வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறப்ப 50,000ல இருந்து 5 லட்சம் வரைக்கும். தருண் அப்படிங்கறது 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் கடன் பிரிவு. இந்தியாவில் ஊரக வேலைவாய்ப்பை உறுதி செய்ய கொண்டு பெறப்பட்ட மகாத்மா காந்தி எம்ஜிஎன்ஆர்என்ஏ ரொம்ப முக்கியம். அந்த எம்ஜிஎன்ஆர்என்ஏ பேர் மாத்தி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 125 நாள் வேலை திட்டம். இப்ப எம்ஜிஎன்ஆர்என்ஏ அப்படிங்கிறது 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்ப கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 2005ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா அது எப்ப நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா 2006 பிப்ரவரி 2ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2009ல இது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து சேர்த்திருப்பாங்க. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் குறிக்கோள் பின்வருவனவற்றில் எது? ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களை அடையாளம் கண்டு சுய உதவி குழுக்கள் மூலம் அவர்களுக்கு நிலையான வாழ்வாதார வாய்ப்புகளை இது உருவாக்குதல். இதுதான் என்னது? ஊரக வாழ்வாதார இயக்கம். இந்தியாவில் திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பை ஊக்குவிக்க தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா இந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழே இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த பயிற்சிகளை வழங்கி அவங்களுக்கு வேலை வாய்ப்பை தர செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி. ஒரு நபர் தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காமல் தனது திறமையை விட குறைவான தகுதி கொண்ட வேலையில் ஈடுபடும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அவங்க தகுதிக்கேற்ற வேலை இல்லை அப்படின்னாலும் வேற வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக வேலை பார்க்கறாங்க இல்லையா? அது என்னன்னு சொல்றாங்கன்னா குறை வேலை வாய்ப்பு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்தியாவில் உழைக்கும் மக்கள் தொகையில் பொதுவாக எந்த வயது வரம்பிற்குட்பட்ட நபர்கள் சேர்க்கப்படுகின்றார்கள்? உழைக்கும் மக்கள் தொகையில 15ல இருந்து 59 வயசு வரைக்கும். புதுமை பெண் திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறும் மாணவிகள் குறித்த பின்வரும் கூற்றுக்களை ஆராய்க. 1 மற்றும் 2 வந்து சரியானது. இத்திட்டம் அரசு பள்ளியில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்வி சேரும் மாணவிகளுக்கு வழங்கப்படுகிறது. சரிதானே? இதன் கீழ் தகுதியான மாணவிகளுக்கு மாதம் 1000 உதவித்தொகை நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படுகிறது. புதுமை பெண் திட்டம் இத்திட்டத்தின் கீழ் பயனடையும் மாணவர்கள் வேறு எந்த மத்திய மற்றும் மாநில அரசின் கல்வி உதவித்தொகையும் பெற தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆத்ம நிர்பர் பாரத் அறிவிப்பின்படி மாற்றியமைக்கப்பட்ட புதிய குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் எம்எஸ்சி வகைப்பாட்டின் சரியான நிபந்தனைகளை தேர்ந்தெடுக்கவும். சரியானது அப்படின்றது ஏசி ரெண்டுமே சரி. குறு நிறுவனம் முதலீடு பாத்தீங்கன்னா 1 கோடி மற்றும் ஆண்டு வருவாய் 5 கோடி. இதுவே நடுத்தர நிறுவனம் பாத்தீங்கன்னா முதலீடு 100 கோடி ஆண்டு வருவாய் 250 கோடி. ஆண்டு வருவாய் 250 கோடி. அங்க என்ன கொடுத்திருக்காங்க? 10 கோடி வரணும். 10 கோடி 20 கோடி அப்படிங்கிறது தப்பு.
புதிய வரையறையின்படி குறு நிறுவனத்திற்கு 1 கோடி அல்லது 5 கோடி வரைக்கும் வரம்பு வச்சிருக்காங்க. நடுத்தரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50ல இருந்து 250 கோடி வரைக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி சிறு நிறுவனத்திற்கு முதலீடு வரம்பு பாத்தீங்கன்னா 10 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். MSME பத்தி எப்படினாலும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். அதனால இதை நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. வேலையற்ற இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய திட்டம் பற்றிய சரியான கூற்று இத்திட்டத்தின் கீழ் உற்பத்தி சார்ந்த தொழில் தொடங்க அதிகபட்ச திட்ட மதிப்பு ரூபாய் 15 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சரியானது. பதினஞ்சு லட்சம் சேவை துறைக்கு, அதாவது உற்பத்தி துறைக்கு 15 லட்சம், சேவை துறைக்கு 5 லட்சம், வியாபாரத்திற்கு 5 லட்சம் அதிகபட்சமான திட்ட மதிப்பு. குறைஞ்சபட்ச கல்வி தகுதி அப்படிங்கிறது 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது தான். 64 பாத்தீங்கன்னா ஏ சரி, ஆனா ஆறு தப்பு. தமிழ்நாடு அரசு சமீபத்திய பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதற்காக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது சரியானது. இத்திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு 85% மூலதன மானியம், 6% வட்டி மானியமும் வழங்க அரசு வழிவகை செய்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35% மானியத்தோட தான் இந்த திட்டம் சிறப்பா பார்க்கப்படுது. 35% தான் மானியம். இந்திய அரசின் புதிய சமூக பாதுகாப்பு குறியீடு 2020 அப்படிங்கிறது எந்த முக்கிய மாற்றத்தை உள்ளடக்கியது? சமூக பாதுகாப்பு குறியீடு 2020 இது முதன்முறையாக கிக் தொழிலாளர்கள் மற்றும் பிளாட்ஃபார்ம் தொழிலாளர்களை சமூக பாதுகாப்பு மற்றும் காப்பீட்டு வரம்பிற்குள் இது கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அது இதுதான் சரி. ஒரு பொருளாதாரத்தில் புதிய இயந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்படுவதால் ஏற்படக்கூடிய தற்காலிக வேலையின்மை வகை அப்படிங்கிறது தொழில்நுட்ப வேலையின்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிக வேலையின்மை அப்படிங்கிறது தொழில்நுட்ப வேலையின்மை. தமிழ்நாட்டில் படித்த வேலையற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தில் தகுதியான மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு வழங்கப்படக்கூடிய மாதாந்திர உதவித்தொகை பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000. அரசியலமைப்பின் 102வது சட்ட திருத்தம் 102வது திருத்த சட்டம் 2018 மூலம் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டு இணைக்கப்பட்ட புதிய விதி அப்படிங்கிறது 338 பி நினைச்சிருப்பாங்க. 102வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2018 மூலம் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசியலமைப்பு அந்தஸ்துக்காக புதிய விதி 338 பி இணைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் திராவிட இயக்க சித்தாந்த பின்னணியில் இருந்து உருவான தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், டாக்டர் அம்பேத்கர் ஆகியோரை தனது சித்தாந்த வழிகாட்டிகளாக ஏற்று மதசார்பற்ற ஒரு சமூக நீதி மற்றும் இருமொழி கொள்கை தமிழ் மற்றும் ஆங்கிலம் கட்சியினுடைய முதன்மை கொள்கையாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே. தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டு கொள்கை வெறும் வேலை வாய்ப்பை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு திட்டம். வேலை வாய்ப்பை மட்டும் பகிர்ந்தளிக்கக்கூடிய திட்டமா அப்படின்னா அது கிடையாது. இது தப்பு. சமூக மற்றும் கல்வி ரீதியில் பின்தங்கிய மாணவர்களுக்கு சம வாய்ப்பை உருவாக்குவதேதான் இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படை நோக்கம் அப்படிங்கிறது சரியானது. சமூகம் மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு சம வாய்ப்பை வழங்குறதுதான் இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படை நோக்கம். தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு கொள்கை வெறும் வேலை வாய்ப்பு மற்றும் பகிர்ந்தளிக்கும் திட்டம் கிடையாது. இடஒதுக்கீட்டின் நோக்கம் சமூக நீதி, சம வாய்ப்பு மற்றும் பிரதிநிதித்துவத்தை என்ன பண்ணுது அப்படின்னா உறுதி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிவிஷன் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம ரெகுலரா கொஸ்டின்ஸ் நான் இதே மாதிரி உங்களுக்கு நான் ரிவிஷன் பண்ணி விட்டுருவேன். நான் டைமிங் அதிகமா போறதுனால கொஞ்சம் என்ன பண்ணிடுவேன், கம்மி பண்ணி உங்களுக்கு நான் கொடுப்பேன். டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. குரூப் 1 குரூப் 2க்கான ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் தான் இது. இப்போ நீங்க அட்டன் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் குரூப் 2 நம்மளுக்கு கால்பர் வந்ததுக்கு அப்புறம் ஒன்லி தவறு மட்டும் நம்ம ரிவிஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ.